Exercise 2.1ல third sum. இது ஒரு 2 mark sum. Prove that the product of two consecutive positive integers is divisible by 2. அதாவது இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா two consecutive positive integers. அதாவது அடுத்தடுத்த ரெண்டு நம்பரை எடுத்து அதுக்கு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா கிடைக்கிற ஆன்சர் வந்து 2ஆல டிவைட் ஆகும் அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சம் எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பாத்துடலாமா? இங்க two consecutive positive numbers என்னென்னு சொல்லல. சோ அந்த ரெண்டு நம்பரை நம்மளாதான் அசியூம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்பரை ஈவன் நம்பரா எடுத்தா செகண்ட் நம்பர் கண்டிப்பா ஆட் நம்பரா தான் இருக்கும். சப்போஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் ஆட் நம்பரா எடுத்துக்கிட்டா செகண்ட் நம்பர் ஈவன் நம்பரா இருக்கும். எப்பவுமே நெக்ஸ்ட் நம்பர் இந்த பேட்டர்னை தானே ஃபாலோ பண்ணோம். சோ நம்ம இந்த ரெண்டு கேஸையுமே எடுத்து இந்த ரெண்டு கேஸுக்கும் மேல கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்றத செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துக்கலாம். கேஸ் 1ல ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஈவன் நம்பர். Let the first number be even number. Even number வந்து என்ன ஃபார்மட்ல இருக்கும்? அதாவது ஜெனரல் ஃபார்ம் என்னது? 2 into k. நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர் எடுத்துக்கலாம். Let the second number be odd number. ஃபர்ஸ்ட் நம்பர் ஈவனா இருந்தா கண்டிப்பா செகண்ட் நம்பர் ஆட் நம்பரா தான் இருக்கும். ஆட் நம்பரோட ஜெனரல் ஃபார்மட் என்னது? 2k plus 1. ஈவன் நம்பரோட 1 ஆட் பண்ணும் போது தான் ஆட் நம்பர் கிடைக்கும். நம்ம இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். எப்படி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறது? ஃபர்ஸ்ட் நம்பர் 2kவையும் செகண்ட் நம்பர் 2k plus 1ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். இங்க கொஸ்டின்ல நம்மள என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? இந்த நம்பர் 2ஆல டிவைட் ஆகுமான்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? சப்போஸ் கொடுத்திருக்க நம்பர் வந்து மல்டிபிள் ஆஃப் 2ஆ இருந்தா அந்த நம்பர் கண்டிப்பா 2ஆல டிவைட் ஆகும். இங்க இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை நோட் பண்ணி பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2வா இருக்கு. அதனால இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணா கிடைக்கிற ஆன்சர் 2ஆல டிவைட் ஆகும். Therefore it is divisible by 2. கேஸ் 1க்கு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. இதே மாதிரி கேஸ் 2க்கும் நம்ம ப்ரூவ் பண்ணோம். கேஸ் 2. கேஸ் 2ல ஃபர்ஸ்ட் நம்பரை ஆட் நம்பரா எடுத்துக்கணும். Let the first number be odd number. odd numberோட ஜெனரல் ஃபார்ம் என்னது? 2k plus 1. நெக்ஸ்ட் செகண்ட் நம்பர். Let the second number be even number. இப்ப ஈவன் நம்பர்னா இந்த odd number 2k plus 1ஓட 1 ஆட் பண்ணாதானே ஈவன் நம்பர் கிடைக்கும். சோ ஈவன் நம்பரோட ஜெனரல் ஃபார்மட் வந்து இங்க 2k plus 2. இப்ப இந்த ரெண்டு நம்பருக்கும் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சலாம். எப்படி ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும்? இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் 2k plus 1 வந்து 2k plus 2ஓட மல்டிப்ளை பண்ணும். நம்ம இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிபிள் ஆஃப் 2வா எழுதுனா இது 2ஆல டிவைட் ஆகும்ன்றத ப்ரூவ் பண்ணிடலாம். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா இந்த செகண்ட் டேர்ம் இருக்கு பாத்தீங்களா, இதுல இருக்க 2வை வெளில எடுக்க போறேன். ரிமைனிங் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே இருக்கும் 2k plus 1ன்னு. செகண்ட் டேர்ம் வந்து 2வை வெளில எடுத்தனால k plus 1ன்னு ஆயிரும். இப்ப இந்த டேர்ம் வந்து மல்டிபிள் ஆஃப் 2வா இருக்கு. Therefore it is divisible by 2. நம்ம செகண்ட் கேஸ்க்கும் இது 2ன்றத ப்ரூவ் பண்ணியாச்சு. சோ ஓவரால் கொஸ்டின்ல என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க? The product of two consecutive positive integers is divisible by 2 அப்படின்றத ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. Hence proved. நீங்க இத மாதிரி எடுத்து எழுதணும். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த சம்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, உங்க டவுட்டை கிளியர் பண்றேன். இந்த டீச்சிங் மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. முயற்சி செய்த யாருமே தோத்து போனதா சரித்திரமே இல்லை. வெற்றி பயணம் தொடரும். இணைந்திருங்கள். நான் உங்கள் பிரபா.